அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் நியூ புக்கில் 3வது லெசனாக இருக்க இயற்கணிதம் இந்த லெசனோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள 2 பார்ட் பார்த்ததுக்கப்புறம் பார்ட் 3 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம சம் பார்க்கலாம். பார்ட் 3ல பயிற்சி 3.1ல் இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுக்கு விதிகளை ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். நான் பார்ட் 2ல் அடுக்கு விதிகளை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்ட் 3 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு விதி பாருங்கள், a பவர் m பெருக்கல் a பவர் n. இது எப்படி எழுதலாம்? a பவர் m + n எழுதலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது விதி பாருங்கள், a பவர் m டிவைட் பை a பவர் n. இதை a பவர் m மைனஸ் n எழுதலாம். அதாவது பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் வரும், வகுத்தல் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வரும். நெக்ஸ்ட் மூணாவது விதி பாருங்க, a பவர் m ஹோல் பவர் n. அதாவது அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அடுக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், a பவர் m பெருக்கல் n. நெக்ஸ்ட் நாலாவது விதி பாருங்க, a பவர் m பெருக்கல் b பவர் m. இதை எப்படி எழுதலாம்? a பெருக்கல் b ஹோல் பவர் mன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அஞ்சாவது விதி பாருங்க, a பவர் m டிவைடட் பை b பவர் m. இதை எப்படி எழுதலாம்? a டிவைடட் பை b ஹோல் பவர் mன்னு எழுதலாம். இதுவும் இல்லாமல் ஆறாவது விதி ஒன்று சொன்னேன், அது என்னது? a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. இது எப்படி இருந்துச்சுன்னா என்ன எழுதலாம்? m ஈக்குவல் டு nன்னு எழுதலாம். அதாவது அடிமானம் ரெண்டு சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா அதோட அடுக்குகளை ஈக்குவல் பண்ணி எழுதலாம். இந்த 6 விதியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 4 சம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சம்மே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 14 பவர் 9 என்னும் அடுக்கு எண்ணை டேஸ் என்று வாசிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. 14 அடுக்கு 9 அப்படின்னு வாசிக்கணும். இதுவே இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? 14 பவர் 9 அப்படின்னு வாசிப்பாங்க. இங்கிலீஷில் 14 பவர் 9 சொல்லுவாங்க. தமிழில் 14 அடுக்கு 9 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், p பவர் 3 q பவர் 2 இதோட விரிவுபடுத்தப்பட்ட வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. p பவர் 3 இருக்கா, அப்போ p 3 டைம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் q q பவர் 2 இருக்கு, அப்போ q 2 டைம்ஸ் எழுதணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க, அடிமானம் 12 அடுக்கு 17 கொண்டுள்ள அடுக்கு எண்ணின் வடிவம் டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அடிமானம் என்ன சொல்லியிருக்காங்க? 12, அடுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 17. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க, 14 × 21 ஹோல் பவர் 0ன்னு இருக்கு. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க? 1. எனிதிங் பவர் 0 1 தான். பவரில் 0 இருந்தாவே கண்டிப்பாக அதோட மதிப்பு 1ஆக தான் இருக்கும். ரெண்டாவது சம் பாருங்க, சரியா தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 5 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 2 பவர் 3 பெருக்கல் 3 பவர் 2. இதோட மதிப்பு 6 பவர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, அடிமானமும் சமமாக இல்லை, அடுக்கும் சமமாக இல்லை. அப்போது இந்த 5 விதியில் எந்த விதியுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ணணும். 2 பவர் 3 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. 2 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், 8ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த பெருக்கல் போட்டுக்கோங்க. 3 2 டைம்ஸ் பண்ணுமா, 3 பெருக்கல் 3 9 வரும். 8 9 மல்டிப்ளை பண்ணால் 72ன்னு கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6 பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வராது, இது தவறு. 72 தான் வந்திருக்கணும், அவங்க 6 பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது தவறு. அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த அடிமானம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அடுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போலாம் போடக்கூடாது. நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்கள், 2 பவர் 9 பெருக்கல் 3 பவர் 2 இருக்குது. இதை 2 பெருக்கல் 3 ஹோல் பவர் 9 பெருக்கல் 2ன்னு எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அடிமானமும் சமமாக இல்லை, அடுக்கும் சமமாக இல்லை. அப்போ இந்த 5 விதியில் எந்த விதியுமே யூஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு, அதாவது அடிமான ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. இப்படிலாம் போடக்கூடாது, இதுவும் தவறு. இந்த சமயம் இதே மெத்தடில் நீங்கள் 2 9 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 3 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆன்சர் வரும். இது வராது, அப்போது இது வராது. ஓகேவா, இதுவும் தவறு தான். நெக்ஸ்ட் மூணாவது சம் பாருங்கள், 3 பவர் 4 பெருக்கல் 3 பவர் 11 இருக்கா. இந்த சம்மில் பாருங்கள், இதோட அடிமானம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு விதி யூஸ் பண்ணலாமா? இந்த 3 அப்படியே போட்டுட்டு மேலே இருக்க அடுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இந்த 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 11. அப்போ அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மூணாவது சம் ட்ரூ. நெக்ஸ்ட்டு
நாலாவது பாருங்க 2 பவர் 0 இருக்கு, இங்கிட்ட ஈக்குவல் டு 1000 பவர் 0 இருக்கா. 2 பவர் 0 வேல்யூ என்ன 1. அதே மாதிரி 1000 பவர் 0 வேல்யூ என்ன 1. ஏன்னா எனிதிங் பவர் 0 என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். அப்போ இது வந்து ட்ரூ தான். ரெண்டு சைடுமே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1 1 தான் வருது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு 1 தான் வருது. அப்போ ட்ரூ. நெக்ஸ்ட் அஞ்சாவது சம் பாருங்க 2 பவர் 3 லெஸ் தென் 3 பவர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பவர் 3யோட வேல்யூ கண்டுபிடிங்க. 2 வந்து 3 டைம்ஸ் போடுங்க. என்ன வரும் 8ன்னு வரும். 2 பவர் 3யோட வேல்யூ என்ன 8ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 3 பவர் 2ஓட வேல்யூ பாருங்க. 3 வந்து 2 டைம்ஸ் பண்ணுமா 9 வந்துருச்சு. 3 பவர் 2ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 9 கிடைச்சிருக்கு. 2 பவர் 3ஓட வேல்யூ வந்து 8ன்னு கிடைச்சிருக்கு. இது 8ன்னு கிடைச்சிருக்கு, இது 9 கிடைச்சிருக்கு. லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க இது வந்து ட்ரூ தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பவர் 2 வந்து 2 பவர் 3யை கம்பேர் பண்ணும்போது பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே பாருங்க இந்த லெஸ் தென் சிம்பிள் அப்படின்றது கரெக்டு தான். இது ட்ரூ. மூணாவது சம் பாருங்க பின்வருவனவற்றின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 2 பவர் 6ஆ, அப்போ 2 வந்து 6 டைம்ஸ் எழுதணும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க 64. இதான் ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க 11 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 11 வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். 11 மல்டிப்ளை பண்ணால் 121. நெக்ஸ்ட் மூணாவது சம் பாருங்க 5 பவர் 4ஆ, 5 வந்து 4 டைம்ஸ் பண்ணணும். இந்த 2 5 மல்டிப்ளை பண்ணால் 25 வரும். அப்புறம் இது 2 மல்டிப்ளை பண்ணால் 25 வரும். 25 மல்டிப்ளை பண்ணால் 625. இதான் மூணாவது சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நாலாவது சம் பாருங்க 9 கியூப்னு இருக்கு. அப்போ 9 வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 9 மல்டிப்ளை பண்ணுங்க 81 வரும். 81 இன்ட்டு 9 என்ன வரும் 729. இதான் நாலாவது சம்முக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர் வந்து 64, ரெண்டாவது சம்முக்கு வந்து 121, மூணாவது சம்முக்கு வந்து 625, நாலாவது சம்முக்கு வந்து 729. நாலாவது சம் பாருங்க பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. இதில் மொத்தமாக எத்தனை ஆர் இருக்குது 4 ஆர் இருக்கா. அப்போது அதை 6 பவர் 4 அப்படின்னு எழுதலாம். இதில் எத்தனை ஆர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் 4 இருக்குது, அதான் 6 பவர் 4ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பாருங்கள் டி பெருக்கல் டீன்னு இருக்குது. இதில் எத்தனை டி இருக்குது 2 டி இருக்குது. அப்போது டி பவர் 2. நெக்ஸ்ட்டு மூணாவது சம் பாருங்கள் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7. இதில் பாருங்கள் 2 5 இருக்குது. அப்போது 5 பவர் 2 பெருக்கல் இங்கே 3 7 இருக்குது. அப்போ 7 பவர் 3. நெக்ஸ்ட்டு நாலாவது சம் பாருங்கள் 2 பெருக்கல் 2 பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ. இங்கே பாருங்கள் 2 2 இருக்குது. அப்போது 2 பவர் 2, 2 ஏ இருக்குது. அப்போது ஏ பவர் 2. இதுதான் இதுக்கான ஆன்சர். அஞ்சாவது சம் பாருங்க பின்வரும் எண்களை அடுக்கு குறியீடுகளாக்குகன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 512. இதை வந்து அடுக்கு வடிவில் எழுதணுமா. அப்போது டானா மெத்தட் படி தான் சால்வ் பண்ணணும். ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா. 2 4 மிச்சம் 1, 2 10 மிச்சம் 1, 6 12. நெக்ஸ்ட்டு திரும்ப ரெண்டாவது பண்ணலாம். 1 2 2 4 8 16, 6 12 4 8. திரும்ப ரெண்டாவது போட்டால் 3 2 6 2 4, ரெண்டாவது போட்டால் 16 32. நெக்ஸ்ட்டு 8 16, 4 8, 2 4, 1 2. மொத்தம் இதில் எத்தனை 2 இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 2 பவர் 9 அப்படின்னு எழுதலாமா. 512 2 பவர் 9 அப்படின்னு எழுதலாம். இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பாருங்கள் 343 இருக்கா. இதை டானோ மெத்தட் படி சால்வ் பண்ணுங்கள். இதை 7 டிவைட் பண்ணலாமா. 4 28 மிச்சம் 6 9 7 63. நெக்ஸ்ட் 7 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7 49. திரும்ப 7 டிவைட் பண்ணிங்கன்னா 1 7. இதில் மொத்தம் எத்தனை 7 இருக்குது 1 2 3. அப்போது 7 பவர் 3ன்னு எழுதலாம். இதுதான் ரெண்டாவது சம்முக்கான ஆன்சர்.
மூணாவது சம் பாருங்க 729. இந்த டானா மெத்தட் படி டிவைட் பண்ணலாமா? 3ஆல் டிவைட் பண்ணலாம். 2 3 6 மிச்சம் 1 4 3 12 3 9. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணலாம். 8 3 24 1 3 3. நெக்ஸ்ட் திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 3 6 7 3 21 9 3 27. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 9. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணுங்க 1 3 3. இதில் எத்தனை 3 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ 729 3 பவர் 6ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த 729 9ஆம் வாய்ப்புலையும் டிவைட் பண்ணலாம். 9ஆல் டிவைட் பண்ணா வரும் 8 9 72 1 9 9. திரும்ப 9ஆம் டிவைட் பண்ணிங்கன்னா 9 9 81. திரும்ப 9ஆம் டிவைட் பண்ணிங்கன்னா 1 9 9. அப்போ 9 பவர் 3ன்னு எழுதலாம். இந்த சமுக்கு வந்து 2 ஆன்சர் வரும். நீங்கள் வந்து 3 பவர் 6 ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். அது இருந்தால் அதை டிக் பண்ணுங்கள். இல்லைனா 9 பவர் 3 இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணுங்கள். ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. இதில் எது கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் வந்து 3 பவர் 6 கொடுத்துருக்காங்க. 4வது சம் பாருங்க 3125. 5ஆம் டிவைட் பண்ணலாமா? 6 5 30 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 5 25. நெக்ஸ்ட் திரும்ப 5ஆம் டிவைட் பண்ணலாம். 1 5 5 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 5 25. நெக்ஸ்ட் திரும்ப 5ஆம் டிவைட் பண்ணுங்க. 2 10 5 25. திரும்ப 5ஆம் டிவைட் பண்ணலாம். 5 25. திரும்ப 5ஆம் டிவைட் பண்ணுங்க. 1 5 5. இப்போ இதில் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. அப்போ 5 பவர் 5 அப்படின்னு எழுதலாம். 3125 5 பவர் 5 அப்படின்னு எழுதலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். 6வது சம் பாருங்க. பின்வரும் இணைகளில் பெரிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 6 பவர் 3 அல்லது 3 பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்களா? 6 பவர் 3 பெருசா இல்லை 3 பவர் 6 பெருசான்னு கண்டுபிடிக்கணும். 6 பவர் 3 அப்படின்னா என்ன மீனிங்கு? 6ஐ வந்து 3 டைம்ஸ் எழுதணும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க 216. நெக்ஸ்ட் 3 பவர் 6 எடுத்துக்கோங்க. 3ஐ வந்து 6 டைம்ஸ் எழுதணும். இதை மல்டிப்ளை பண்ணா வரும் 729. இதில் எது பெரிய நம்பரு? 729 தான் பெருசு. அப்போது 3 பவர் 6 தான் பெருசு. 3 பவர் 6 தான் இதுக்கான ஆன்சர். அவங்க வந்து பெரிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 3 பவர் 6 தான் பெரிய எண். 2வது சம் பாருங்க 5 பவர் 3 அல்லது 3 பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது பெருசு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இந்த 5 பவர் 3 எடுத்துக்கோங்க. 5 வந்து 3 டைம்ஸ் எழுதணுமா? இதை மல்டிப்ளை பண்ணா வரும் 125. நெக்ஸ்ட் 3 பவர் 5 எடுத்துக்கோங்க. 3ஐ வந்து 5 டைம்ஸ் எழுதுங்க. இதை மல்டிப்ளை பண்ணா வரும் 243. இதில் எது பெரிய நம்பரு? 243 தான் பெருசு. அப்போது 3 பவர் 5 தான் பெருசு. மூணாவது சம் பாருங்க 2 பவர் 8 அல்லது 8 பவர் 2ன்னு கொடுத்துருக்காங்களா? 2 பவர் 8 பெருசா இல்லை 8 பவர் 2 பெருசா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2 பவர் 8 எடுத்துக்கோங்க. 2 வந்து 8 டைம்ஸ் போடுங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 256. நெக்ஸ்ட் 8 பவர் 2 இருக்கா? 8ஐ வந்து 2 டைம்ஸ் போடுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 64. இதில் எது பெரிய நம்பரு? 256 தான் பெருசு. அப்போது 2 பவர் 8 தான் இதுக்கான ஆன்சர். 7வது சம் பாருங்க பின்வருவனவற்றை சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 7 பவர் 2 பெருக்கல் 3 பவர் 4. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? நம்ம ஒரு 6 விதி படிச்சிருக்கோம். அந்த 6 விதியில் ஏதாவது ஒரு விதி இதில் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம டேரெக்டாக தான் சால்வ் பண்ணணும். ஓகே 7 பவர் 2 இருக்கா? அப்போ 7 வந்து 2 டைம்ஸ் போடணும். பெருக்கல் 3 பவர் 4 இருக்குது. அப்போ 3ஐ வந்து 4 டைம்ஸ் போடணும். 7 7 மல்டிப்ளை பண்ணால் 49 பெருக்கல் 3 9 இங்கே 3 9ன்னு வரும்.
9 9 மல்டிப்ளை பண்ணால் 81 வந்துருச்சு. 49 81 மல்டிப்ளை பண்ணுங்கள் 3969. நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்கள். 3 பவர் 2 பெருக்கல் 2 பவர் 4. இந்த சம்முக்கு எந்த விதியுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போது நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 3 பவர் 2 இருக்கா, அப்போ 3 வந்து 2 டைம்ஸ் போடுங்க. பெருக்கல் 2 பவர் 4 இருக்குது, அப்போது 2 வந்து 4 டைம்ஸ் போடுங்க. 3 3 மல்டிப்ளை பண்ணால் 9 பெருக்கல் இங்கே 2 2 மல்டிப்ளை பண்ணால் 4, இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 4, 4 4 மல்டிப்ளை பண்ணால் 16ன்னு வரும். இப்போ 9ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 144. மூணாவது சம் பாருங்கள். 5 ஸ்கொயர்டு பெருக்கல் 10 பவர் 4ன்னு இருக்கா. 5 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 5 × 5ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 10 பவர் 4ன்னு இருக்குது, அப்போ 10ஐ வந்து 4 டைம்ஸ் போடுங்க. 5 5 மல்டிப்ளை பண்ணால் 25 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பெருக்கல் இது 4ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள் 10,000 வந்துருச்சு. இப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரும் 2,50,000. இதான் இதுக்கான ஆன்சர். எட்டாவது சம் பாருங்க. பின்வருவனவற்றின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. -4 ஹோல் பவர் 2 இருக்கா. இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே மைனஸ் இருந்தால் இதோட பவரை பார்க்க சொல்லியிருக்கேன். இதோட பவர் வந்து ஒற்றை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வரும், இரட்டை எண்ணாக இருந்தால் ப்ளஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து இரட்டை எண்ணாக இருக்குது, அப்போ நம்மளுக்கு ப்ளஸ் தான் வரும். இப்போ 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 16. அப்போ 16 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பாருங்க. -3 பெருக்கல் -2 ஹோல் பவர் 3 இருக்கா. இந்த -3 அப்படியே இருக்கட்டும். பெருக்கல் இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட பவரை பார்க்கணும். பவரில் வந்து ஒற்றை எண் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வரும், இரட்டை எண் இருந்தால் ப்ளஸ் வரும். இங்கே பாருங்கள், ஒற்றை எண் தான் இருக்குது, அப்போது இந்த இடத்துல மைனஸ் வரும். மைனஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 பவர் 3னா வரும். 2 வந்து 3 டைம்ஸ் போடுங்க 8ன்னு வருமா. ஓகே, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மைனஸ் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 8 மல்டிப்ளை பண்ணால் 24. நல்லா பார்த்துக்கோங்க. மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட பவரை பார்க்கணும். ஒற்றை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வரும், இரட்டை எண்ணாக இருந்தால் ப்ளஸ் வரும். இது மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னா இந்த மாதிரி சம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மூணாவது சம் பாருங்க. -2 பவர் 3 பெருக்கல் -10 பவர் 3 இருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, அப்போது அதில் இருக்க பவரை பார்க்கணும். பவர் வந்து ஒற்றை எண்ணாக இருந்தால் மைனஸ் வரும், இரட்டை எண்ணாக இருந்தால் ப்ளஸ் வரும். இங்கே பவர் பாருங்கள், ஒற்றை எண்ணில் தான் இருக்குது, அப்போது மைனஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த 2 பவர் 3 இருக்கா. 2 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும் 8ன்னு வரும். நெக்ஸ்ட் பெருக்கல் இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ அதோட பவரை பார்க்கணும். பவர் வந்து ஒற்றை எண்ணாக இருந்தால் மைனஸ் வரும். இங்கே பாருங்கள், இது ஒற்றை எண், அப்போ மைனஸ் வரும். நெக்ஸ்ட் 10 பவர் 3 என்ன வேலைன்னு பாருங்கள். 10ஐ வந்து 3 டைம்ஸ் போடுங்க, என்ன வரும் 1000 அப்படின்னு வருமா. இந்த 1000 இங்கே போடுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த 8ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8000. இதுதான் இதுக்கான ஆன்சர். 9வது சம் பாருங்க. அடுக்கு விதிகளை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 10 சம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 3 பவர் 5 பெருக்கல் 3 பவர் 8. இந்த ஃபஸ்ட்டு சமுக்கு இந்த ஃபஸ்ட்டு விதியை யூஸ் பண்ணலாமா. a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இந்த விதியை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட அடிமானம் பாருங்கள், ரெண்டுமே சமமாக இருக்குது, நடுவில் பெருக்கல் சிம்பிள் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு விதியை யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த 3 அப்படியே போட்டுக்கணும். மேலே இருக்க 2 பவரையுமே ஆட் பண்ணி எழுதணும். 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணனா வரும் 13. இதுதான் ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்கள். a பவர் 4 பெருக்கல் a பவர் 10 இருக்கா. இதுக்குமே இந்த ஃபஸ்ட்டு விதியை யூஸ் பண்ணலாம். அடிமானம் பாருங்கள், ரெண்டுமே சமமாக இருக்குது, நடுவில் பெருக்கல் குறி இருக்கா. அப்போ மேலே இருக்க அடுக்குகளை ஆட் பண்ணி எழுதலாம். ஏ அப்படியே போட்டுக்கோங்க. 4ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 14. நெக்ஸ்ட்டு மூணாவது சம் பாருங்கள். 7 பவர் x பெருக்கல் 7 பவர் 2. இதுக்குமே இந்த ஃபஸ்ட்டு விதியை தான் யூஸ் பண்ணணும். அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது, நடுவில் வந்து பெருக்கல் குறி இருக்குது. அப்போது அடிமானத்தை போட்டுட்டு மேலே இருக்க 2 பவரை ஆட் பண்ணி எழுதணும். எக்ஸையும் 2ஐயும் ஆட் பண்ணால் x + 2.
நாலாவது சம் பாருங்க. 2 பவர் 5 வகுத்தல் 2 பவர் 3 இருக்கா? இதுக்கு எந்த விதியை யூஸ் பண்ணணும்? ரெண்டாவது விதியை யூஸ் பண்ணணும். இந்த விதியை வேற மாதிரி எழுதணும். அது எப்படி எழுதுறேன் பாருங்க. a பவர் m வகுத்தல் a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n எழுதலாம். ரெண்டாவது விதி வந்து ரெண்டு மெத்தட் எழுதலாம். இந்த மாதிரி வகுத்தல் சிம்பிள் போட்டு எழுதலாம், இல்லைனா இந்த டிவைட் போட்டு எழுதலாம். ஓகேவா? எப்படி எழுதலாம்னு ஒன்று தான். இங்கே பாருங்கள், இங்கே 2 பவர் 5, அதாவது அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது, நடுவில் வகுத்தல் சிம்பிள் இருக்குது. பெருக்கல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதோட அடுக்குகளை ஆட் பண்ணி எழுதுவோம். வகுத்தல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதோட அடுக்குகளை மைனஸ் பண்ணி எழுதணும். இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே 5 3 இருக்கா? 5ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். 5ல் 3 போச்சு அப்படின்னா 2. அப்போது 2 பவர் 2 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அஞ்சாவது சம் பாருங்கள். 18 பவர் 8 வகுத்தல் 18 பவர் 4. இதுக்குமே இந்த ரெண்டாவது விதி தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், அடிமானம் ரெண்டு சமமாக இருக்குது, நடுவில் வகுத்தல் சிம்பிள் இருக்கா? அப்போ மேலே இருக்க அடுக்குகளை வந்து மைனஸ் பண்ணணும். 18 பவர் 4 இதுதான் அஞ்சாவது சம்முக்கான ஆன்சர். ஆறாவது சம் பாருங்க. 6 பவர் 4 ஹோல் பவர் 3. இதுக்கு வந்து இந்த மூணாவது விதியை யூஸ் பண்ணணும். பவருக்கு மேலே பவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 பவர் 4 பெருக்கல் 3. 6 பவர் 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12. இதுதான் ஆறாவது சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஏழாவது சம் பாருங்க. x பவர் m ஹோல் பவர் 0ன்னு வந்துருச்சு. பவருக்கு மேலே பவர் இருக்கா? அப்போது x பவர் m பெருக்கல் 0. m-ஐயும் 0ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். x பவர் 0ன்னு வந்துருச்சு. எனிதிங் பவர் 0 என்ன வரும்? 1. இதுதான் இதுக்கான ஆன்சர். எட்டாவது சம் பாருங்க. 9 பவர் 5 பெருக்கல் 3 பவர் 5 இருக்கா? இந்த சம்முக்கு இந்த நாலாவது விதியை யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதோட அடிமானம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் அதோட அடுக்கு பாருங்கள் சமமாக இருக்கா? அப்போது அதுக்கு வந்து இந்த நாலாவது விதியை தான் யூஸ் பண்ணணும். a பெருக்கல் b ஹோல் பவர் m. அதாவது இந்த 9ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பவரில் வந்து இந்த 5 போடணும். 9ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 27, அப்புறம் இந்த மேலே இருக்க 5. அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது சம் பாருங்கள். 3 பவர் y பெருக்கல் 12 பவர் y. இந்த சம்முக்கும் இந்த நாலாவது விதியை தான் யூஸ் பண்ணணும். இந்த 3ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், பவரில் இந்த ஒய்யை போட்டுருங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், அடிமானம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் அதோட அடுக்கு வந்து சமமாக இருக்குது, அதனால தான். இப்போ 3ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36, அப்புறம் மேலே ஒரு ஒய் இருக்கா? அப்போ பவரில் ஒய் போட்டுருங்க. இதுதான் 9வது சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10வது சம் பாருங்கள். 25 பவர் 6 பெருக்கல் 5 பவர் 6. இதுக்கும் இந்த நாலாவது மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், நாலாவது விதியை தான் யூஸ் பண்ணணும். 25ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஹோல் பவர் 6ன்னு வரும். 25ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 125. இந்த பவரில் 6 இருக்கா? அப்போது 6 வந்துடுச்சு. இதுதான் இதுக்கான ஆன்சர். 10வது சம் பாருங்க. a ஈக்குவல் டு 3 மற்றும் b ஈக்குவல் டு 2 எனில் பின்வருவனவற்றின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. a பவர் b ப்ளஸ் b பவர் ஏன்னு இருக்கா? இதில் ஏயோட வேல்யூ 3 அப்படின்னும் பியோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏயோட வேல்யூ என்ன? 3யா? 3, பியோட வேல்யூ 2 ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ 2, ஏயோட வேல்யூ 3. 3 பவர் 2 என்ன வரும்? 9 வரும். 3ஐ வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 பவர் 3 இருக்கா? 2 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் வரும் 8. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 17. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்கள். a பவர் a மைனஸ் b பவர் b. ஏயோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 பவர் 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் பியோட வேல்யூ 2, 2 பவர் 2. 3ஐ 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 பவர் 3னா என்ன மீனிங்னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு அர்த்தம். இதை மல்டிப்ளை பண்ண வரும் 27. அப்போது 3 பவர் 3க்கு பதிலாக 27 போடலாம். மைனஸ் 2 பவர் 2 என்ன வரும்? 4. 27 4 போச்சு அப்படின்னா 23. இதுதான் ரெண்டாவது சம்முக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. a ப்ளஸ் b ஹோல் பவர் b.
ஏவோட வேல்யூ என்ன 3 ப்ளஸ் பியோட வேல்யூ 2 ஹோல் பவர் இங்கே பின்னு கொடுத்துருக்காங்களா பியோட வேல்யூ என்ன 2 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 5 பவர் 2ன்னு வந்துச்சு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இதுதான் மூணாவது சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நாலாவது சம் பாருங்கள். a மைனஸ் பி ஹோல் பவர் ஏவோட வேல்யூ என்ன 3 மைனஸ் பியோட வேல்யூ 2 ஹோல் பவர் ஏவோட வேல்யூ என்ன 3 3ல் 2 போச்சு அப்படின்னா 1 இங்கே பவரில் 3 இருக்கா அப்போ 1 பவர் 3 1 பவர் 3யோட வேல்யூ என்ன 1 தான். இதுதான் இதுக்கான ஆன்சர். 11வது சம் பாருங்க. பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 5 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 4 பவர் 5 பெருக்கல் 4 பவர் 2 பெருக்கல் 4 பவர் 4. இதோட அடிமானம் பாருங்க எல்லாமே சமமாக இருக்குது. நடுவில் வந்து பெருக்கல் குறி இருக்கா அப்போது இந்த சம்முக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு விதியை யூஸ் பண்ணலாம். இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. மேலே இருக்க அடுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா 5 + 2 + 4 அடுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 11 4 பவர் 11 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பாருங்க. 3 பவர் 2 பெருக்கல் 3 பவர் 3 ஹோல் பவர் 7 இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த சம்மில் இந்த 3 பவர் 2 பெருக்கல் 3 பவர் 3 இதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பவரில் இருக்க 7ஐ சால்வ் பண்ணலாம். இதை பாருங்கள். இதுக்கு வந்து எந்த விதி யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு விதி யூஸ் பண்ணலாமா ஏன்னா அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது. நடுவில் பெருக்கல் குறி இருக்குது. அப்போது இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். மேலே இருக்க ரெண்டையுமே ஆட் பண்ணலாமா 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5ன்னு வந்துருச்சு. இங்கே மேலே பவர் இருக்குது. இப்போ ஹோல் பவர் 7 வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மூணாவது விதியை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பவருக்கு மேலே பவர் இருக்குது. அப்போ இந்த மூணாவது விதியை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா 5 பெருக்கல் 7 வரும் 3 பவர் 35 இதுதான் இதுக்கான ஆன்சர். 5 இலையை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 35ன்னு வரும். 3 பவர் 35 தான் ரெண்டாவது சம்முக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. 5 பவர் 2 பெருக்கல் 5 பவர் 8 வகுத்தல் 5 பவர் 5 ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 5 பவர் 2 பெருக்கல் 5 பவர் 8 இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 5 பவர் 5 சால்வ் பண்ணலாம். பாருங்கள் இதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு விதியை யூஸ் பண்ணலாமா அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது. நடுவில் பெருக்கல் குறி இருக்குது. அப்போ அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு விதியை யூஸ் பண்ணலாம். இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. மேலே இருக்க ரெண்டு அடுக்கையும் ஆட் பண்ணுமா 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 10. நெக்ஸ்ட்டு இப்போது வகுத்தல் 5 பவர் 5 போட்டுக்கோங்க. ஓகே இதுக்கப்புறம் இதுக்கு பாருங்கள் இந்த ரெண்டாவது விதியை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணா வரும் இந்த 5 அப்படியே வரும். 10ல் 5 போச்சு அப்படின்னா 5. இதுதான் மூணாவது சம்முக்கான ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 பவர் 2 பெருக்கல் 5 பவர் 8 இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு விதியை யூஸ் பண்ணலாம். a பவர் m பெருக்கல் a பவர் n இந்த விதியை யூஸ் பண்ணலாம். இந்த விதிப்படி என்ன போடுவோம் இந்த அடிமானத்தை போட்டுட்டு மேலே இருக்க ரெண்டு அடுக்கையும் ஆட் பண்ணி எழுதுவோமா இங்கே அதான் போட்டிருக்கோம். இந்த 5 இங்கே போட்டாச்சு. இந்த 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 10ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வகுத்தல் போட்டு இந்த 5 பவர் 5 போட்டாச்சு. இதுக்கு பாருங்கள் இந்த ரெண்டாவது விதியை யூஸ் பண்ணலாமா ரெண்டாவது விதியை யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம் இந்த அடிமானத்தை அப்படியே போட்டுட்டு மேலே இருக்க ரெண்டு அடுக்கையும் மைனஸ் பண்ணி எழுதுவோம். 10ல் 5 போச்சு அப்படின்னா 5 5 பவர் 5 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நாலாவது சம் பாருங்கள். 2 பவர் 0 பெருக்கல் 3 பவர் 0 பெருக்கல் 4 பவர் 0 எனிதிங் பவர் 0னா வரும் 1 தான் வரும். அப்போது 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் இதுக்கான ஆன்சர். அஞ்சாவது சம் பாருங்க. 4 பவர் 5 பெருக்கல் a பவர் 8 பெருக்கல் b பவர் 3 டிவைடட் பை 4 பவர் 3 பெருக்கல் a பவர் 5 பெருக்கல் b பவர் 2. இந்த சம்முக்கு இந்த ரெண்டாவது விதியை தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் இங்கே 4 பவர் 5 இருக்குது. இங்கே 4 பவர் 3 இருக்குது. ரெண்டுமே டிவைடில் தான் இருக்கா. அப்போ என்ன சொன்னேன் இந்த அடிமானம் இந்த 4 அப்படியே போட்டுக்கணும். இதோட அடுக்கை வந்து மைனஸ் பண்ணணுமா 5ல் 3 போச்சுன்னா மிச்சம் 2. இந்த 5ஐயும் இந்த 3ஐயும் மைனஸ் பண்ணுங்கள் 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெருக்கல் போட்டுக்கோங்க. இங்கே a பவர் 8 இருக்குது. இங்கே a பவர் 5 இருக்குது. இந்த a அப்படியே போட்டுக்கோங்க. வகுத்தல் இருக்கனால அதோட அடுக்கை வந்து மைனஸ் பண்ணுவோமா 8ல் 5 போச்சு அப்படின்னா மிச்சம் 3. நெக்ஸ்ட்டு பெருக்கல் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே b பவர் 3 இங்கே b பவர் 2 இருக்குது. அப்போது இந்த b அப்படியே போட்டுட்டு இந்த 3ஐ 2ஐயும் மைனஸ் பண்ணுமா 3ல் 2 போச்சு அப்படின்னா 1. இதுக்கப்புறம் இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. 4 ஸ்கொயர் பண்ணால் வரும் 16 வரும்.
a cube b. இதான் இதுக்கான ஆன்சர். இந்த 4 ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அப்புறம் இந்த a cube இந்த b போட்டிருக்கேன். 12வது சம் பாருங்க. a பெருக்கல் a பெருக்கல் a பெருக்கல் a பெருக்கல் a என்பது என்னன்னு கேட்டிருக்காங்களா? இது எப்படி எழுதலாம்? a இன்ட்டு a இன்ட்டு a இன்ட்டு a இன்ட்டு a. இதில் மொத்தம் இதில் எத்தனை a இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 இருக்கா? அப்போ a பவர் 5 அப்படின்னு எழுதலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். 13வது சம் பாருங்க. 72ன் அடுக்கு குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 72 டானா மெத்தட் படி டிவைட் பண்ணுங்க. 2 டிவைட் பண்ணலாமா? 3 2 6 6 2 12. நெக்ஸ்ட் 4 2 8 2 16. திரும்ப 2 டிவைட் பண்ணால் 9 2 18. இதுக்கப்புறம் 3 தான் டிவைட் பண்ண முடியும். 3 9. திரும்ப 3 டிவைட் பண்ணால் 1 3 3. ஓகேவா? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 இருக்கு. 2 எத்தனை இருக்கு? 3 இருக்கா? அப்போ 2 பவர் 3 எழுதலாம். பெருக்கல் இங்கே 3 வந்து 2 இருக்கா? அப்போ 3 பவர் 2. இதுதான் இதுக்கான ஆன்சர். 14வது சம் பாருங்க. a பவர் 13 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 பெருக்கல் a பவர் 10 என்னும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. a பவர் 13 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 பெருக்கல் a பவர் 10. இதில் இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சமம் பொறுத்தவரையும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமம் அப்படின்னு எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? a பவர் 13 இருக்குது. ரைட் சைடு என்ன இருக்குது? இங்கிட்ட a பவர் 10 இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் பவர் 3 இருக்கா? இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வேல்யூ போட்டால் a பவர் 13 வரும்னு பார்க்கணும். இங்கே இடத்துல ஏன்னு போடுங்க. போட்டுட்டு a பவர் 3 இங்கே a பவர் 10 இருக்கா? அப்போ என்ன இதை எப்படி எழுதலாம்? a பவர் 13 எழுதலாமா? இங்கிட்ட a பவர் 13 தான் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமம் சொல்லியிருக்கேனா? அப்போது இங்கே பாருங்கள், ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் சமம் வந்துருச்சு. இந்த எக்ஸ் இருக்கிறதுல என்ன வேல்யூ போடும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமம் வந்துச்சு. ஏங்கிற வேல்யூ போடும்போது தான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமம் அப்படின்னு வந்துச்சா? அப்போது இதுக்கான ஆன்சர் என்னது? ஏ தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். a பவர் 13 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 பெருக்கல் a பவர் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமம் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கிட்ட a பவர் 13 இருக்குது. அப்போது இது வந்து லெஃப்ட் சைடில் வந்து a பவர் 13 இருக்குது. ரைட் சைடில் a பவர் 13 வரணும் அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ போடணும்னு பாருங்கள். எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏன்னு போடுங்க. ஏன்னு போட்டிங்க அப்படின்னா a பவர் m பெருக்கல் a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இந்த விதிப்படி எழுதலாமா? அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது. அடுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது a பவர் 13 போடலாம். இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமமாக வந்துருச்சு. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ போட்டோம்? ஏங்கிற வேல்யூ போட்டோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஏ தான் இதுக்கான ஆன்சர். 15வது சம் பாருங்க. 100ன் அடுக்கு 10ல் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 100ன் அடுக்கு 10ல் உள்ள பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 100 வந்து 10 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கள். 2 ஜீரோ இருக்கா? அப்போ இந்த 2 போட்டுக்கோங்க. எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கள். அத்தனை ஜீரோனா அதை போடணும். 2 ஜீரோ இருக்கா? நான் 2ன்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு பவர் என்ன இருக்குது? 10 இருக்குது. இந்த 10 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 20. இதில் மொத்தமாக 20 ஜீரோ இருக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கள். 2 ஜீரோ இருக்குது. இந்த 2 இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பவர் என்ன இருக்குன்னு பாருங்கள். 10 இருக்குது. இந்த 2ஓட இந்த 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 100 பவர் 10ல் 20 பூஜ்ஜியங்கள் இருக்குது. 16வது சம் பாருங்க. இதான் லாஸ்ட் சம். 2 பவர் 40 ப்ளஸ் 2 பவர் 40 என்பதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பவர் 40 ப்ளஸ் 2 பவர் 40 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். 2 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 2 இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. 2 பவர் 2 என்ன வரும்? 4ன்னு வரும். ப்ளஸ் 2 பவர் 2 4. ரெண்டையும் ஆட் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். 8 எப்படி எழுதலாம்? 2 பவர் 3ன்னு எழுதலாமா? 8 எப்படி எழுதலாம்? 2 பவர் 3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 2 பவர் 3 ப்ளஸ் 2 பவர் 3ன்னு இருக்குது. 2 பவர் 3யோட வேல்யூ என்ன? 8. அதாவது 2 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இந்த சைடு 8ன்னு வரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 16 வரும். 16 எப்படி எழுதலாம்? 2 பவர் 4ன்னு எழுதலாமா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இங்கே 2 பவர் 2 2 பவர் 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 பவர் 3ன்னு கிடைக்குது. இதோட பவரோட ஒன்று அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். 2 பவர் 3 2 பவர் 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது?
அதோட பவர் வந்து 1 அதிகமாக கிடைக்குது. இங்கே பாருங்கள் 2 பவர் 4ன்னு கிடைக்குது. 2 பவர் 3ஐயும் 2 பவர் 3ஐயும் ஆட் பண்ணும்போது 2 பவர் 4 கிடைக்குது. இங்கே 2 பவர் 2ஐயும் 2 பவர் 2ஐயும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 2 பவர் 3ன்னு கிடைக்குது. அப்போது இங்கே பாருங்கள் 2 பவர் 40 2 பவர் 40 இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இதை விட 1 அதிகமாக கிடைக்குமா? அப்போ 2 பவர் 41 தான் இதுக்கான ஆன்சர். புரியலனா பாருங்கள், நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். 2 பவர் 40 2 பவர் 40 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இவ்வளோ பெரிய வேல்யூ வந்து நம்ம போட்டு சால்வ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். 2 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 2 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 2 பவர் 3ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 பவர் 3ஐயும் 2 பவர் 3ஐயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 பவர் 4 கிடைக்குது. இதில் என்ன தெரியுது? இதோட ஒரு பவர் வந்து அதிகமாக இருக்கணுங்க. இங்கே 2 பவர் 2ஐயும் 2 பவர் 2ஐயும் ஆட் பண்ணும்போது 2 பவர் 3ன்னு கிடைக்குது. பவர் வந்து 1 அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கே 2 பவர் 3ஐயும் 2 பவர் 3ஐயும் ஆட் பண்ணும்போது இங்கே 2 பவர் 4ன்னு கிடைக்குது. ஒரு பவர் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 பவர் 40 ப்ளஸ் 2 பவர் 40 இருக்கா? அப்போ இதோட இன்னும் 1 அதிகமாக இருக்குமா? அதான் 2 பவர் 41 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயிற்சி 3.1ல் இருக்க சம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.